சண்டே ஆனா கொஞ்ச நேரம் நல்லா நிம்மதியா தூங்கலான்னா தான் ஒண்ணு முழிப்பு வந்துருது. இல்லன்னா இந்த குட்டி பையன் வந்து எழுப்பி விட்டுர்றான். இன்னைக்கு வந்து அவன் வந்து எந்திரிச்சுட்டான். அதனால நானும் எந்திரிச்சுட்டேன். எந்திரிச்சு போய் டீ வைக்கலான்னு சொல்லிட்டு பால் அடுப்புல வச்சுட்டு வந்து பார்த்தா, கதவ வந்து சும்மா சாத்திட்டு போய் நைட் படுத்துருக்காங்க ஆஸ்னியா அவங்க அப்பாவும். லாக்கே பண்ணல. அது பார்த்தோனே டென்ஷன் ஆயிடுச்சு. எத்தன டைம் தான் சொல்றது அப்படின்னிட்டு. சரின்னு சொல்லிட்டு நான் வந்து டீ போடலான்னு வந்துட்டேன். பாஸும் எந்திரிச்சு வந்துட்டாரு. இன்னைக்கு வந்து 2 பேருக்கும் நெறைய வேலை இருக்கு. சண்டே இல்லையா? ஃபேன் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு சடனா. அதனால ஃபேனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி மாற்றி ஓட்டிட்டோம். இன்றைக்கி வந்து சண்டேங்கிறதுனால அவர் காலையில் எந்திரிச்சு உட்காந்து அந்த ஃபேன் ரிப்பேர் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். நானும் என் பங்குக்கு ஏதாவது செய்யணும் இல்லையா? என் நல்லா இருந்த மிஷினை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ண போனவ தையலே வராத மாதிரி பண்ணி விட்டுட்டேன். இப்போ வேற மிஷினுக்கு விடுறதுக்குன்னு ஆயில் இருக்குது. பாஸ் ஃபேனுக்கு விடுறதுக்காக வாங்கி வச்சிருந்த ஆயிலை சரி விட்டு பார்ப்போமேன்னு விட்டு இன்னும் வந்து சொதப்பி விட்டுட்டேன். ஆக மொத்தத்தில் 2 பேரும் காலையில் எந்திரிச்சு எந்த உருப்படியான வேலையும் செய்யலை. இதில் வேற பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதே வந்து மதியம் 12 மணிக்கு தான் வந்து சாப்பிட்டோம். எனக்குன்னு செய்யும்போது மட்டும்தான் இந்த தோசை சரியாக வேறு வர்றதில்ல.